பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ TS மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தான் ஜூன் மாத பலன்கள். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ. இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா, சுக்கிரன் மேச வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு மேலே ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு வந்துடுவார். குரு பயிற்சி ஆகிட்டார், அதனால் மிதுன வீட்டில் இருக்கார். புதனும் தன்னுடைய சொந்த வீட்டில் மிதுன வீட்டில் இருக்கார். கேது பகவான் செவ்வாய் சிம்ம வீட்டில் இருக்காங்க. செவ்வாய் இப்போ தான் வந்தார், கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக கடக வீட்டில் இருந்த செவ்வாய் இப்போ தன்னுடைய நண்பர் வீடான சிம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்கே தான் கேது பகவான் இப்போ வந்திருக்காரு. கும்ப வீட்டில் ஆல்ரெடி ராக பகவான் இருக்கார். திருக்கணித பிரகாரம் சனி பகவான் மீன வீட்டில் இருக்கார். இதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைமை. இந்த கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்பவும் போல் 12 ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாதத்தில் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பு. எல்லா முருகன் கோவில்கள்லையும் மிகப்பெரிய விழா நடக்கும். அந்த நாட்களில் நாமும் கொண்டாடுவோம். விழா கொண்டாடக்கூடிய வைகாசி விசாகம் கொண்டாடக்கூடிய நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை நன்றியும் சொல்லுவோம். நேயர்கள், நீங்கள் இப்போ தான் முத நம்ம இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா குறுகிய காலத்தில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 80,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்திருக்குன்னா நீங்கள் தான், உங்கள் ஆதரவு தான். உங்கள் ஆதரவு இல்லைன்னா நான் இல்லை. சரி, இன்னும் யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்குறோம்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். இல்லை ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும், இல்லை கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை ஃபோனில் கேளுங்க, நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை. சரி, என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாதம் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல பலனே கிடைக்கும், நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம மீன ராசியை பார்ப்போம். மீன ராசி அப்படின்னா சாதுரியமான ராசின்னு அர்த்தம். மீன்னா ரெட்டை மீன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அசைவம் விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன காரணம்னா அது மீனை சாப்பிடுமா. அப்போது அசைவ பிரியர், பொதுவாகவே சாப்பாட்டு பிரியர். அதுலேயும் உத்திரட்டாதி நட்சத்திரம் சாப்பாட்டில் நம்பர் 1. சரி, இப்போ இந்த மாதம் என்ன சார் 7 சனி நடக்குது, அது 30 வயசு கீழே உள்ளவங்களுக்கு. அதனால் படிச்சிருவீங்க, மார்க்கு கம்மியாக இருக்கும், பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும், ஞாபகம் மருதி வரும், இங்கே வண்டியில் போகிறேன் கையில் காலையில் இடிச்சிக்குவீங்க, அதெல்லாம் உண்டு. அதுக்கு நான் சனி பயிற்சியில் விரிவாக சொல்லியிருக்கேன். எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. சரி, வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கலாமா சார்? நான் பொதுவாக வாக்கில் சுக்கிரன் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அவர் யார்? 3, 8 கூடையவர். இப்போ அஷ்டமாதிபதி வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது பேசுகிறது இனிமையாக தான் பேசுவீங்க. ஆனால் பேச தெரியாமல் நைஸாக வாழைப்பழத்தில் ஊசியை தர மாதிரி பேசி வம்புல மாட்டிக்குவீங்க. 7 சனி வேறு, 12ஆம் இடத்துல ராகு, நல்ல தூக்கம் இருக்காது. 12ல் ராகு இருந்தால் நைட் டியூட்டி பார்ப்பீங்க. அதில் கவனமாக இருந்துக்கணும். பேச தெரியாமல் பேசி வம்புல மாட்டிக்க கூடாது. சுக்கிரன்னா கண்ணுக்கும் வருவார். அது எங்கே இருக்குது? 2ஆம் இடத்துல இருக்குது. அவர் அஷ்டமாதிபதியாக இருந்து 2ல் இருக்கும்போது கண்ணை பார்த்துக்கணும், பல்லை பார்த்துக்கணும். ஆனால் 2ல் சுக்கிரன் இருந்தால் பேச்சு நல்லாயிருக்கும், பாடகராக இருந்தால் குரல் நல்லாயிருக்கும். 3ஆம் இடம் தான் சுக்கிரன். அவருக்கு மறைகிறாரு. அப்போ தம்பினாலேயோ தங்கச்சினாலேயோ யோகம் உண்டு, அவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு உண்டு. சார், 2ஆம் வீட்டு கிரகம் யார் உங்களுக்கு? செவ்வாய். அவர் தான் உங்களுக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கணும், அவர் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும், அவர் தான் உங்களுக்கு பேச்சை கொடுக்கணும். அந்த செவ்வாய் உங்கள் ராசியை 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு. எங்கேருந்து பார்க்குறாரு? 6ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. 6ன்னா என்ன? சர்வீஸ், வேலையை சொல்கிற இடத்துல போய் 2ஆம் வீட்டு அதிபதி இருந்து பாக்கியாதிபதி உங்களுக்கு செவ்வாய் தான். அப்போது நல்ல வேலையை கொடுப்பாரு. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்தால் மகாலட்சுமி யோகம், கஜலட்சுமி யோகம், எல்லா லட்சுமி யோகமும் உண்டு. 6ல் செவ்வாய் இருந்தால். 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம், செவ்வாய்க்கு ஏற்ற இடம். அதில் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியே செவ்வாய் தான். அப்போ என்ன அர்த்தம்? 6ன்னா சர்வீஸ், வேலை. அப்போ நல்ல வேலை கிடைக்கும். செவ்வாயே என்ன? போலீஸு, இராணுவம், மிலிட்ரி, தீயணைப்புத்துறை, இதெல்லாம் செவ்வாய் தான். கட்டிடம் சார்ந்த தொழில்கள் செவ்வாய். மருத்துவம், சர்ஜரி எல்லாம் செவ்வாய்.
சிக்கன் செவ்வாய், இது மாதிரி ரியல் எஸ்டேட் செவ்வாய், தென்னந்தோப்பு தென்னம் பண்ணை செவ்வாய். அப்போ இதனாலெல்லாம் உங்களுக்கு யோகம் இருக்குது, நல்ல ஜாப் இருக்குது, அதில் வருமானம் இருக்குது. பெரிய 100 ஏக்கர் 50 ஏக்கர் வாங்கி போட்டு பிளாட் போட்டு வைக்கிறது செவ்வாய். ஆக இவ்வளோ யோகம் கொட்டி கிடக்குது. 7.5 சனின்னு நினைக்கக்கூடாது, 12ல் ராகு இருக்குன்னு நினைக்கக்கூடாது. ரைட். 4ஆம் இடத்துல போய் குரு இருக்கே சார், 4ல் குரு இருக்கக்கூடாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த குரு எங்கே பார்க்குறாரு? 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ தான் சொன்னேன் வேலையை பற்றி. 10 குரு பார்க்கும்போது, 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திடீர் யோகம் உண்டு. குருனா யார்? பெரும் பணம், பெரும் பதவி, திடீர்னு ஒரு பெரிய பதவி கிடைக்கும், திடீர்னு ஒரு பெரும் தொகை ஒன்று கிடைக்கும், பேங்க் லோனாக கூட இருக்கலாம், திடீர்னு ஒரு பதவி கிடைக்கும், அது வேலையாக கூட இருக்கலாம்ல. சரி, யாரோட சேர்ந்து பார்க்குது? சூரியனோட சேர்ந்து பார்க்குது. சூரியன்னா யார்? அரசாங்கம், அரசியல், அப்பா. அது எங்கேயாவது பார்க்குது? 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். குருவே பார்க்குது. ராசிநாதன் நீங்களே அங்கே போய் இருந்தால் அதுக்கு பேர் சிவராஜ யோகம். 4ஆம் இடத்துல புதன் ஆட்சியாக இருக்குது. அப்போ அம்மாவுக்கு யோகம், அம்மா உங்களுக்கு யோகம், அம்மாவும் மகனும் ஒத்துமையாக இருக்கீங்க. சூரியன் அங்கே இருக்க அப்பா மகன் ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். வெளிநாட்டு தொடர்பு உண்டு. திருமணம் பண்ணலாம் சார், அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது மாங்கல்யஸ்தானம், மாங்கல்யஸ்தானத்தை குரு பார்த்தா மங்களன் பார்க்கும்போது ஒரு சுபகாரியம் உண்டு. 10ஆம் இடத்தையும் பார்த்து 12ஆம் இடத்தையும் பார்த்தா கர்மபுத்திரன் கிடைப்பான். 12ஆம் இடத்தை பார்த்தா நல்ல தூக்கம் உண்டு. எப்போ கல்யாணம் ஆனால் மகிழ்ச்சியாக இருப்போம், தூக்கம் உண்டு. ஆக இந்த மாதம் முழுவதும் நல்லா இருக்குது. என்ன மைனஸு? பேச தெரியாமல் பேசி மாட்டிக்கக்கூடாது. நைட் டியூட்டி பார்க்குறவங்க கவனம், வண்டி வாகனத்தில் போகும்போது கவனம். 4ல் இருக்க புதன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால வீடு கட்டும்போது அலைச்சல் அதிகமாக இருக்கும், இல்லாட்டி செலவு கூட வந்துடும். இதில் கவனம். உங்கள் மாமாவுக்கு யோகம், அம்மாவுக்கு யோகம். ஆக யோகங்கள் கொட்டி கிடக்குது. 7.5 நினைக்க வேண்டாம். 30 வயசு தாண்டினவங்களுக்கு நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கும். மீனராசிக்காரங்க 7ஆம் தேதி 8ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்கள் கவனம் கவனம் கவனம். ஓம் நமச்சிவாயா.